ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் சப்பாத்தி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்திய உணவில் சாதம், சப்பாத்தி அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சில ஏரியாவில் சப்பாத்தி அதிகமாகவும் சில இடங்களில் சாதம் அதிகமாகவும் சாப்பிடுவாங்க. ஆனால் தினமும் சப்பாத்தி சாப்பிட்றது எவ்வளவு நல்லது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பெரும்பாலான மக்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு பல வழிகளை முயற்சி செய்வாங்க. உடல் எடையை குறைக்கிறதுக்குன்னு உணவு, உடற்பயிற்சி அப்படிங்கிற ரெண்டுமே முக்கியம்தான். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா சர்க்கரை, கார்போஹைட்ரேட்டுகளை கட்டுப்படுத்துறது அவசியமான ஒன்றா இருக்குது. இதுக்கு உதவக்கூடிய உணவுகளில் சப்பாத்தியும் ஒன்று. ஆனால் இந்த சப்பாத்தியை தினமும் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொட்டி அப்படி இல்லைன்னா சப்பாத்திங்கிறது இந்திய உணவில் தவிர்க்க முடியாத ஒரு பகுதி தான். முழு கோதுமையை கொண்டு தயாரிக்கிறாங்க. இதோட காய்கறிகள், பருப்புகள்லாம், இறைச்சி இதை கூட வச்சு சாப்பிடலாம். சப்பாத்தி அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ஆரோக்கிய நன்மைகளை அள்ளி வழங்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் விட்டமின் B1, B2, B3, B6, B9, இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், பொட்டாசியம் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் அப்படியே கிடைக்குது. சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் அதில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்களுக்கு ஒரு சிறந்த மூலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இரத்த கொழுப்போட அளவை குறைக்க உதவுது, மலச்சிக்கலை தடுக்குது, செரிமான அமைப்பை ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவுது. சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகளால் இது நிரம்பியிருக்கு. இது உங்களுக்கு ஆற்றலை தருது. உங்களை மணிக்கணக்கில் நல்ல வயிறு நிறைந்த ஃபில்லிங்கான உணர்வில் வச்சுருக்கும். எண்ணெய் இல்லாமல் தயாரிக்கிற சப்பாத்தி அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமானது. சப்பாத்தியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மதிப்பு அப்படின்னு எடுத்துட்டோன்னா, ஒரு சின்ன சப்பாத்தியில் 70 கலோரிகளும், 3 கிராம் புரதமும், 0.4 கிராம் நல்ல கொழுப்பும், 15 கிராம் ஆற்றல் தரக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகளும் இருக்குது. சரி வாங்க, சப்பாத்தி என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல சப்பாத்தி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சப்பாத்தியை சாப்பிட்றது உங்களோட சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் இதுதாங்க உண்மை. துத்தநாகம், பிற தாதுக்களுடைய நன்மையும் தினமும் சப்பாத்தி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்குது. அதனால இது நம்மளோட ஸ்கின்னை நல்லா க்ளோவாகும். ஸ்கின்ல வரக்கூடிய பிம்பிள்ஸு, கரும்புள்ளி இதெல்லாம் போக்குறதுக்கும் உதவியாக இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை தரதுல சப்பாத்தி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சப்பாத்தி அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட்டோட ஒரு சிறந்த மூலம் தான். இது உங்களுக்கு போதுமான ஆற்றலை தரதோட ரொம்ப நேரம் உங்களை ஃபில்லிங்காக வச்சுருக்கும். உங்களை உற்சாகப்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் நல்ல மனநிலையை ஆதரிக்கிறதுக்கும் சப்பாத்தி சாப்பிட்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல செரிமானத்துக்கு சப்பாத்தி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சப்பாத்தி அப்படிங்கிறது ஜீரணிக்கக்கூடிய, கரையக்கூடிய நார்ச்சத்தோட ஒரு சிறந்த மூலம் தான். அதனால அரிசிக்கு பதிலாக தினைக்கும் சப்பாத்தி எடுத்துக்கிறது நல்லது. நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை தரதுல சப்பாத்தி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சப்பாத்தி அப்படிங்கிறது புளிப்பில்லாத மாவில் தயாரிக்கிறாங்க. இது ஊட்டச்சத்துக்களோட ஆற்றல் மையம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு ரொட்டி உங்களோட உடலுக்கு பல விட்டமின்களை தருது. விட்டமின் பி, விட்டமின் இ, தாதுக்கள், துத்தநாகம், அயோடின், மாங்கனீசு, சிலிக்கான், பொட்டாசியம், கால்சியம் இது மாதிரியான தாது உப்புக்களையும் கூட தரக்கூடிய சக்தி இந்த சப்பாத்திக்கு இருக்குது. சப்பாத்தியில் எந்த அளவு கலோரிகள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? எண்ணெய் அப்படி இல்லைன்னா வெண்ணெய் சேர்க்காதப்ப மற்ற உணவுகளோட ஒப்பிடுறப்ப சப்பாத்தியில் கலோரிகள் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்குது. உடல் எடை இழப்புக்கும் இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. சப்பாத்தியை ஆரோக்கியமாக செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? சப்பாத்தியோட சில ஆரோக்கியமான நன்மைகளை நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா பீன்ஸ், கேரட், கீரை இதெல்லாம் சேர்த்து நீங்கள் சப்பாத்தி மாவு செஞ்சலாம். நெய், எண்ணெய் இதை பயன்படுத்தாமல் சப்பாத்தி செய்கிறது கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவும். சுத்திகரிக்கப்பட்ட கோதுமைக்கு பதிலாக முழு கோதுமையை நீங்கள் அரைச்சி மாவு நீங்களே தயாரித்து சப்பாத்தி செய்கிறப்ப அது உங்களுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை தரும். கோதுமை மாவோட ராகி, சோயாபீன் மாவு, கொண்டக்கடலை மாவு, திணை, பல்கர் கோதுமை மாவு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் மாவு அரைச்சி சப்பாத்தி செய்கிறப்ப அது நிறைய ஆரோக்கிய நன்மைகளை உங்களுக்கு தரும்.
இந்த வீடியோல தினமும் சப்பாத்தி சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம சப்பாத்தி போட்டு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.